வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, திருச்சி உறையூரில் இருக்கக்கூடிய அருள்மிகு வெக்காளியம்மன் கோவிலோட பிரமிக்க வைக்கக்கூடிய வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம். மழையிலையும் வெயில்லையுமே தன்னுடைய மக்கள் கஷ்டப்படும் போது எனக்கு எதுக்கு கூரை அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் வானமே கூரையாக கொண்டு அருள்பாலிக்கிற அந்த அம்மனோட கதை என்ன, வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திருச்சி மலைக்கோட்டைக்கு மேற்கே இருக்கக்கூடிய உறையூர் ஒரு காலத்தில் சோழ மன்னர்களோட தலைநகரமாக இருந்தது. இங்கே ஆட்சி செஞ்ச பராந்தக சோழன் காலத்தில் தான் இந்த அதிசயம் நடந்துச்சு. அப்போது அந்த ஊரில் சாரமா முனிவர்னு ஒரு பெரிய சிவபக்தர் இருந்தார். அவர் சிவபெருமானுக்கு, அதாவது தாயுமானவருக்கு பூஜை செய்கிறதுக்காக ஒரு அழகான நந்தவனம் அமைச்சு அதில் விதவிதமான பூக்களை வளர்த்துக்கிட்டு வந்தார். ஆனால் அந்த பூக்களோட அழகை பார்த்து மயங்கின மன்னன் அதை முனிவருக்கு தெரியாமல் தன்னோட ராணிக்காக பறிச்சுக்கிட்டு வர சொன்னான். இதனால் மனம் வருந்தின சாரமா முனிவர் மன்னர்கிட்ட முறையிட்டார். ஆனால் மன்னனோ, இது என் நாடு, இங்கே இருக்கக்கூடிய பூக்கள் எனக்கே சொந்தம்னு கர்வத்தோட பேசினாரு. இதை கேட்ட கோபமான முனிவர் நேராக தாயுமானவர்கிட்ட போய் அழுது முறையிட்டிருக்காரு. தன் அடியவனோட கண்ணீரை தாங்காத சிவபெருமான் கிழக்கு நோக்கி இருந்தவர் அப்படியே மேற்கு பக்கமாக திரும்பினாரு. அவர் தன்னோட நெற்றிக்கண்ணை திறக்க உறையூர் மேலே பயங்கரமாக நெருப்பு மழையும் மணல் மழையும் பொழிய ஆரம்பிச்சது. ஊரே மண்ணுக்குள்ளே புதைய ஆரம்பிச்சது. மக்கள் எல்லோரும் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடினாங்க. மக்கள் எல்லாரும் தங்களை காப்பாற்ற சொல்லி எல்லை தெய்வமான வெக்காளியம்மன் கிட்ட தஞ்சம் புகுந்தாங்க. மக்களின் துயர் பொறுக்காத அம்மன் தாயுமானவர்கிட்ட போய் கோபத்தை தணிக்க சொல்லி வேண்டிக்கிட்டாங்க. அம்மனோட வேண்டுதலால் அந்த மண் மழை நின்றுச்சு. ஆனால் அந்த மணல் மழையில் மக்கள் எல்லாரும் அவங்க வீடுகளை இழந்து நடுத்தரவில் நின்னதை பார்த்த அம்மன் மனசு உருகி போச்சு. அப்போ தான் அந்த சபதத்தை எடுத்தா வெக்காளியம்மா. என் மக்கள் எல்லோரும் எப்போ வீடு கட்டி வசதியாக வாழ்கிறாங்களோ அது வரைக்கும் நானும் உங்களை மாதிரி வெட்ட வெளியில தான் இருப்பேன், எனக்கும் கூரை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா. அந்த சபதத்தின்படி இன்னைக்கும் அந்த திருக்கோவிலில் அம்மனோட கருவறைக்கு மேலே கூரை கிடையாது. எத்தனை முறை கூரை அமைக்க முயற்சி செய்தாலும் அது ஏதோ ஒரு காரணத்தினால முடியாமலே போயிட்டு இருக்கு. இங்கே அம்மன் வடக்கு நோக்கி அமர்ந்த கோலத்தில் இருக்காங்க. அசுரன் மேலே வச்சு வலது காலை மடித்து வைத்திருக்கக்கூடிய இந்த அமைப்பு ரொம்ப அபூர்வமானது. அதோட வெக்காளியம்மன் கிட்ட மக்கள் தங்களோட குறைகளை ஒரு சீட்டில் எழுதி சூளத்தில் கட்டிட்டு போகிறாங்க. இப்படி செஞ்சால் நினைச்ச காரியம் நடக்கும்னு ஒரு ஐதீகம் இருக்குது. சித்திரை மாதம் வர தேர் திருவிழா இங்கே ரொம்ப விசேஷம். ஜொலிக்கிற தங்க தேரோட்டம் பார்க்குறதே ஒரு தனி அழகு. வைகாசி மாதத்தில் நடக்கக்கூடிய மாம்பழ அபிஷேகம் கூட இங்கே ரொம்ப பிரபலம். மக்களுக்காக தானும் மழையிலையும் வெயிலையுமே நிற்கக்கூடிய இந்த தாயோட கருணை ரொம்ப பெருசில்ல. நீங்களும் திருச்சி பக்கம் வந்தால் கண்டிப்பாக வெக்காளியம்மனை தரிசனம் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்கனாலும் என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.